ஓம் சக்தி. சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியில உங்களுக்கெல்லாம் தெரிந்த நம்முடைய சக்தி மேட்டூர் சந்தானம், அவருடைய மகன் ஜப்பான்ல வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவர் மகனுடைய மனைவி சிங்கப்பூர்ல இருந்தாங்க வேலை செஞ்சுக்கிட்டு. கணவன் மனைவி 2 பேர்த்துக்கு ஒரே இடத்துல வேலை கிடைக்கல. அம்மாட்ட நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க, அம்மா சொல்றதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அந்த நல்ல காலம் வரல. இந்த நிலையில் இந்த தம்பிக்கு ஜப்பானில் கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு. அங்கே 6 மாதம் ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. கடைசியாக வாங்கின சம்பளத்தை அப்படியே திருப்பி கொடுப்பாங்க. இந்த வெளிநாடுகளில் அந்த பழக்கம் இருக்குது. அந்த அடிப்படையில் இவர் வாங்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில் நம்ம சந்தானம் என்ன பண்ணார், அம்மாட்ட போனார். ஒரு அருள்வா கிடச்சிது. அந்த நேரத்தில் அங்கே புற்று மண்டபத்தில் போனே அம்மா சொன்னாங்க, இவருடைய வேண்டுதல் என்ன, மகனுக்கு மறுபடியும் வேலை கிடைக்கும்னு. அது சிங்கப்பூர்லேயே கிடைச்சதுன்னா கணவன் மனைவி 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவர் வேண்டிக்கிட்டு தான் அவர் வேண்டுதல அதுதான். உள்ளே போகும்போது அம்மா சொன்னாங்க, அது நவராத்திரிக்கு முந்தின டைம், மகனே நீ 10 காப்பு 10 அபிஷேகத்தை கட்டு அப்படி சொல்லி சொன்னாங்க. சரிங்க அம்மா அப்படின்ட்டு இவர் வந்துட்டார். அப்புறம் அடுத்த அருள் கூடத்துக்குள்ளே போனார். நம் குருபவனை தரிசனம் செய்வதற்கு பாத பூஜைக்கு. அப்போ சொன்னார், அம்மா இந்த மாதிரி அருள்வாக்கில் அம்மா சொன்னீங்க அப்படின்னு சொன்னார். அம்மா சொன்னாங்களே, இல்லை அது பத்தாது, நீ 24 காப்பு 24 அபிஷேகம் கட்டுன்னு சொன்னாங்க. சரிங்க அம்மான்னு சொல்லி மீதியும் கட்டிக்கிட்டார். அதே மாதிரி முதல்ல 10 கட்டினார், 2வது பணம் ஏற்பாடு பண்ணி மொத்தமாக 24க்கும் கட்டியாச்சு. மறுபடியும் பாத பூஜைக்கு போய் நம் குரு பகவான்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே 24க்கும் கட்டிட்டேனம்மா அப்படின்னு. அப்போ அம்மா சொல்கிறாங்க, அடாடே ஒரு கொசுறு ஒன்று விட்டு போச்சுப்பா, ஒரே ஒரு கொசுறு விட்டு போச்சு, அதையும் செஞ்சிரு, இன்னும் 1 காப்பு 1 அபிஷேகம் கட்டிடுவோம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அதே மாதிரி அவர் அதையும் கட்டிட்டார். அப்போ மொத்தம் எத்தனைங்க, 25 காப்பு 25 அபிஷேகம் கட்டியாச்சு. கட்டி எல்லாம் முடிச்ச ஒன்னால பாருங்க நம்ம சித்தாடல் வள்ளி என்ன செய்கிறாங்கன்னு. சந்தானத்தினுடைய மகனுக்கு சிங்கப்பூர்லேயே வேலை கிடச்சிருச்சுங்க. இப்போ கணவன் மனைவி 2 பேருமே சிங்கப்பூரில் ஒன்றா இருக்கிறாங்க. எப்படி பார்த்தீங்களா சக்திகளே, அம்மா என்னவெல்லாம் செய்கிறாங்க பாருங்க. அதனால் நம்ம சொன்னபடி கேட்கணும், என்ன சொல்கிறாங்களோ அதை கண்ணை மூடிட்டு கேட்டோம். கிணத்துல குதியனா குதிக்கும், ஆழம் எவ்வளவு அகலம் எவ்வளவு தண்ணி இருக்குதா இல்லையான்னு எல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஆராய்ச்சி பண்ணனா அம்மா விலைக்கு கண்மூடித்தனமான பக்தி வேணும், அசைக்க முடியாத நம்பிக்கை வேணும். சொன்ன உடனே செஞ்சிடும், அப்போ தான் உடனே பலன் கிடைக்கும். சக்திகளே, ஓம் சக்தி.